நீலம் புரொடக்ஷன் சார்பில் இயக்குனர் தயாரிப்பாளர் பா. ரஞ்சித் தயாரிக்கும் படம் தண்டகாரண்யம். இப்படத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் கதாநாயகர்களாக நடித்திருக்கிறார்கள். தண்டகாரண்யம் படத்தை அதியன் ஆதிரை இயக்கியிருக்கிறார். இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனரும் தயாரிப்பாளருமான பா. ரஞ்சித் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது, திரையுலகுக்கு நான் வந்தபோது 3 வருடங்கள் கூட தாங்க மாட்டேன் என்று எண்ணினேன். ஆனால் மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு அடுத்து வெற்றிதான் தொடர்ந்து தேவைப்படுகிறது. அதையும் மக்கள் எங்களுக்கு தருவார்கள். தண்டகாரண்யம் படத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் அரசியல் இதுவரை தமிழ் திரையுலகில் யாரும் சொல்லாத அரசியல். இந்த அரசியலை ஆளும் தரப்பு நிச்சயம் விரும்பாது. ஆனாலும் மக்களுக்கு தேவையான அரசியலை நாங்கள் எங்கள் படங்களில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று கூறினார். இயக்குனர் தயாரிப்பாளர் பா. ரஞ்சித் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் புரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கவங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லீனன் டிவி, சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமஸில் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னென்னா, இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்களை ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்களுக்கு கூட என்னென்னா, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமாக சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாய் தேவானந்த் என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக என் கூட தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அண்டு தண்டகாரண்யம் மற்றும் அதோட தொடர்ந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளராக இருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்றைக்கி அவர் மாறியிருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது. அண்ட் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்தில் இவ்வளோ பேர் என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது என்னென்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸு வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலை, டெக்னீஷியன்ஸை, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்கிறப்ப இப்போ என்னென்னா, அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது. இப்போ ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படியே உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் பெரிய ஒரு டீம் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் பல பேர் பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை, ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுற ஆளாக மட்டும் இல்லாமல், இந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, இன்இக்வாலிட்டி சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டராக ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்ப தான் டைரக்டர் ஆகணுன்னே எனக்கு தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன்னு தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னென்னா, நம்ம பேசுகிற அரசியல் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பேசுகிறது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சுருந்துருக்கேன். அண்ட் அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்குது. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை பேசுகிறது, எப்படி இதை மொழியாக மாற்றுறது, எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு மீடியமாக எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நான் தொடர்ந்து அதுதான் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக
நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்றைக்கி வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா இன்றைய சூழலில் நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்கே அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலே பெரிய சவால் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமாக நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக நான் இதை வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனால தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால் இருக்குது, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்ணுறதுக்கு பல பேர் முன் வந்துட்டாங்க. அண்டு குறிப்பாக வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இருக்கிறாங்க. குறிப்பாக ரைட்டிங் என்ன சொல்கிறது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்க நம்ம பார்க்கலாம். உள்ளே வரப்போ நம்மளை பார்க்குறது, நம்மளை அவங்கக்கிட்ட பேசுகிறது, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறது, அந்த ரிலீஸ் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் யார், இங்கே இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யார், இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார், இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் நமக்கு எக்ஸ்டென்ட்டாக நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல. மக்கள்கிட்ட தான் திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல், ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல், அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது. மக்களை தேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ள வந்து பார்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டுருக்குறோம். அண்டு மக்களை மீறி நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை. மக்கள் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் பயங்கரமாக நம்புகிறோம். அந்த நம்புறதுனால தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்துருக்குறோம். அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமாக இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நான். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இயங்குகிறோம். இங்கே பேசின என்னுடைய உதவியாளர்களாகட்டும் எல்லாருமே அதை நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதிகம் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ளே வந்து கருத்து முரண் இருக்குது இல்லைலாம் சொல்கிறேன். ஆனால் வந்து எல்லோரும் வந்து ஒரு தளத்தில் வந்து இயங்குகிறோம்.
இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காட்டினான். அவனை திரும்பி பார்த்தேன், இல்லை அங்கே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை வரும் தோழர் அப்படின்னா. நான் சொல்லுவேன் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டே வை, எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனையே கிடையாது. தத்துவத்தை யார் கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, ஸோ இங்கே தான் முறையிலே இங்கே இருக்குது. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் லவர்னு வச்சுங்களேன், பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது. அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணோன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படி அடிச்சு அப்படி பண்ணோம், அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வரும். இது நான் தான் சொல்லி எடுத்துகிட்டு போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முறை டெஃபினட்டாக இருக்குது. வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றத வந்து இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவங்களோட நம்மளால் வேலை செய்யவே முடியாது. பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியாக எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்கக்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுறோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அண்டு இதில் பல விமர்சனங்கள் இருக்குது, பல என்ன சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அதுதான் நான் எப்போயுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவர் நான் எப்போவுமே நான் யோசிப்பேன், அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்தில் வேறு யாராலையும் கடக்க முடியாத ஒரு காற்றாட்டை நீந்தி தனியாக வந்தவர். அந்த நீந்தி தனியாக வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புகிறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புகிறேன், வேறு யாருமே நம்புகிறேன். மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறேன். மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாராக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ நேபாளத்தில் கூட ஜென்சி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிருக்காங்க. அன்றைக்கி அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆர்ட்டு நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட்டை பற்றி எறிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய என்ன சொல்கிறது தாட் அண்டால வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால் எப்படி இவ்வளோ பேரை வந்து கிளர்ந்து செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை ஒழிக்கும், ஒரு ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழலில் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோஷியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக நீலம் இருக்குது அப்படின்றதுல நான் உண்மையிலே வந்து பெருமை கொள்கிறேன். ஸோ இந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நந்தகுமார் நான் சொல்லுவேன் நான். அண்ட் அது எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்டு ஜெனரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்டு தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
அதியன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்மந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால் அதியனை வந்து நான் எப்போவுமே வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்டு மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சில நண்பர்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனாக இதில் வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோடய ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி, அவனை வந்து எல்லா இடத்துலையும் நான் மறந்துடுறேன். அந்த பீட்ரோட் நிறுவனத்துக்கு நன்றி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமாக துணையாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் இவன் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீல பண்பாட்டு மையம் ஒர்க்கு நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் இருப்பது, பைசன் வரப்போகுது, அண்டு மக்கள் காவலன்னு ஒரு படம் இருப்பது. இது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கலை, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரப்போகுது. நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.